HMPV என்படும் மனித மெடானிமோ வைரஸ் பாதிப்பால் சீனாவில் உள்ள பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் HMPV தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5ஆக உள்ள நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது, இந்த நோயின் அறிகுறிகள் என்ன? எமது செய்தியாளர் ஐயப்பன் மருத்துவர் சுப்பிரமணியன் சாமிநாதனிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். HMPV எனப்படும் வைரஸின் காரணமாக சீனாவில் பரவலான நபர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அதே வேளையில் இந்தியாவில் HMP எனப்படும் வைரஸின் காரணமாக 5 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் HMP வைரஸினுடைய அறிகுறிகளானது என்ன, அதிலிருந்து நாம் எவ்வாறு தற்காத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து விளக்குவதற்காக தனியார் மருத்துவர் சுப்பிரமணியன் சாமிநாதன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். முதல் முறையா அதாவது இந்த HMPS வைரஸினுடைய அறிகுறிகளானது என்ன சார்? வணக்கம். HMPV வைரஸ்ங்கிறது மற்ற ரெஸ்பிரேட்டரி வைரஸ்ன்னு சொல்லுவோம், அதை மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இருமல், மார்காய்ச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, சளி, ஜலதோஷம், ஜுரம், உடம்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மிக அதிகமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மார்காய்ச்சலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ICU போற அளவுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இன்ஃபுளுன்சா, கோவிட் போன்ற வியாதிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நபரை பார்த்தே இது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது டெஸ்ட் பண்ணாதான் இதுக்கும் மற்ற வைரஸ் வியாதிகளுக்கும் வித்தியாசம் நம்மளால சொல்ல முடியும். சார், அதே நேரத்தில் பொறுத்தப்பட்டிலும் இங்க கொரோனா அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகாகவே உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அச்சமானது இருக்கும். அதாவது இதுவும் மறுபடியும் கொரோனா போன்ற ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன் வருமா, மறுபடியும் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலைமையானது வருமா அப்படின்ட்டு வெகுஜன மக்களினுடைய கேள்வியா இருக்கு. இதற்கு மருத்துவரா உங்களுடைய பதிலானது என்ன சார்? எல்லாருக்குமே இந்த பேண்டமிக்கை பார்த்தா ஓரளவுக்கு மரியாதை வந்துடுது, ஒரு பயமும் இருக்கு. அது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த HMPV வைரஸ் HMP வைரஸ் புதுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. இது கிட்டத்தட்ட 25 வருஷமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பல நாடுகள்ல, இந்தியாவிலையும் சேர்த்து தான் சொல்றேன், ஏற்கனவே HMP வைரஸ் இன்ஃபெக்ஷன் கண்டறியப்பட்டுள்ளது. பல வருஷமாக நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரத்தான் செய்யறது. இப்போ அதிகமான அளவுல டெஸ்டிங் பண்றதுனால இன்னும் அதிகமா நம்மளால கண்டறிய முடியுது. அதனால பிரச்சனை அதிகமாயிடுதுன்னு நம்ம தப்பா கணக்கு போடக்கூடாது. இது அதிகமான டெஸ்டிங் செய்யறதுனால நமக்கு கண்ணில் படுறதுங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுவரைக்கும் இந்தியாவில் 5 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் மூலமா குழந்தைகளிடமிருந்து இந்த நோயானது அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகளானது அதிக அளவு இருக்குதுங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ 5 குழந்தைகளுக்கு ஆயிருக்குன்னு சொல்றீங்களே தவிர அது ஆக்சுவலா எவ்வளவு தூரம் கரெக்டுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய இடத்துல பெரியவங்களுக்கும் HMP வியாதி கண்டறியப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு அதிகமா வரும், உலகம் முழுக்கமே தெரிஞ்ச விஷயம். பட் இந்த வருஷம் நிறைய பேருக்கு HMP வியாதி டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் இது ஒத்தர்டேந்து ஒத்தர் பரவுற வியாதி. கோவிட்ல கத்துன்ற விஷயம் தான் இது. சளி துளிகள்னால பரவுற விஷயம். அதனாலதான் முகக்கவசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க உடம்பு சரியில்லை, இருமல் சளி இருக்குன்னா முகக்கவசம் போட்டுக்குங்க. அதே மாதிரி உங்க உடல்நிலை சரியில்லை, பொது இடத்துக்கு போறீங்கன்னா தயவுசெய்து முகக்கவசம் போட்டுக்குங்க. 1. 2வது, கை சுத்தம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அப்பப்போ கை கழுவுறது முக்கியம். ஏன்னா கை மூலியமா உடம்ப மூஞ்சியை தொடும் போது இந்த சளி துளிகள்னால நமக்கு கிருமி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது, ஓரளவுக்கு இடம் விடுறது. ஒரு 6 feet 3 feet கேப் விட்டா ஓரளவுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன். இந்த மாதிரி சில சிம்பிள் விஷயம் செஞ்சாலே போறோம், ஓரளவுக்கு நம்மள பாதுகாத்துக்க முடியும். அதே போல மருத்துவர்கள் தெரிவித்தது போல, அதாவது கொரோனா காலகட்டத்தில் எவ்வாறு நாம் சமூக இடைவெளியை கடைபிடித்து அதே போல முகக்கவசம் அணிந்து அதே நேரத்தில் ஏதேனும் அறிகுறிகள், சளி காய்ச்சல் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை சென்று பார்த்து அதற்கான அந்த ஒரு வியாதிக்கு தகுந்த மருந்தினை அவர்கள் ஒவ்வொரு நபர்களும் எடுத்துக்கொள்ள என்பதே மருத்துவர்களுடைய அறிவுரைகளாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் செல்வகுமாருடன் செய்தியாளர் ஐயப்பன்.